ஜோஹோ கிட்ஸ் தமிழ் சுட்டிக்கதைகள். சின்ன சிவப்பு கோழி. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பண்ணை இருந்துச்சாம். அதுல ஒரு சின்ன சிவப்பு கோழியும் ஒரு பன்னியும் ஒரு பூனையும் அப்புறம் ஒரு வாத்தும் இருந்துதான். அந்த பன்னி எப்போதும் சேத்துல விளையாடிட்டே இருக்கும். அந்த பூனை எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கும். வாத்தும் எப்பவும் தண்ணியில நீந்திக்கிட்டே இருக்குமா. ஆனா அந்த சின்ன சிவப்பு கோழி மட்டும் எப்போதும் சுறுசுறுப்பா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒரு நாள் அந்த சின்ன சிவப்பு கோழி வயல்வெளி வழியா நடந்து போகும்போது அதுக்கு சில கோதுமை தானியங்கள் கிடைச்சுச்சாம். அது உடனே ரொம்ப ஆர்வமா அதோட நண்பர்கள் கிட்ட வந்து கேட்டுச்சான். நண்பர்களே, எனக்கு சில கோதுமை தானியம் கிடைச்சது. யார் என்னோட வந்து இந்த தானியத்தை விதைக்க உதவுறீங்க? அதுக்கு அந்த நண்பர்கள் நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த சின்ன சிவப்பு கோழி சரி நானே போய் கோதுமைய விதைக்கிறேன்னு சொல்லிச்சான். சொல்லிட்டு தானே போய் அந்த கோதுமைய விதைச்சுச்சான். அந்த ஊர்ல நல்லா மழை பெஞ்சு நல்லா வெயிலும் வந்துச்சான். சில நாள் கழிச்சு பார்த்தா அந்த கோதுமை கதிர்கள் நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாரா இருந்துச்சாம். அப்போ அந்த சின்ன சிவப்பு கோழி அதோட நண்பர்கள் கிட்ட வந்து கேட்டுச்சான். நண்பர்களே, நல்லா வளர்ந்த கோதுமை கதிர்களை அறுவடை செய்ய யார் எனக்கு உதவுறீங்க? அதுக்கு அந்த நண்பர்கள் நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த சின்ன சிவப்பு கோழி சரி நானே போய் கோதுமை அறுவடை செய்யறேன்னு சொல்லிச்சான். சொல்லிட்டு தானே போய் அந்த கோதுமை கதிர்கள் எல்லாத்தையும் அறுவடையும் செஞ்சிச்சான். அறுவடை செஞ்ச கதிர்கள் எல்லாத்தையும் தானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு பண்ணைக்கு வந்துச்சான். கோதுமை எல்லாத்தையும் மாவா அரைச்சுதான். அரைச்ச மாவ கஷ்டப்பட்டு தன்னோட பண்ணைக்கு தூக்கிட்டு வந்துச்சான். ரொம்ப சோர்ந்து போன அந்த சின்ன சிவப்பு கோழி தானே போய் அந்த கோதுமைய மாவா பிசைஞ்சு உருட்டி ரொட்டியாக்கிச்சான். அப்புறமா அதோட நண்பர்கள் கிட்ட கேட்டுச்சான். தயாரான இந்த ரொட்டிய யாரு சாப்பிட வரீங்க? அதுக்கு அந்த நண்பர்கள் இதோ நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த சின்ன சிவப்பு கோழி சொல்லிச்சான். யாரும் எனக்கு உதவ வரல, எல்லா வேலையும் நானே தான் செஞ்சேன். இப்போ இந்த ரொட்டி எல்லாத்தையும் நானே தான் சாப்பிடுவேன். அப்போ அதோட நண்பர்கள் தன் தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். அந்த சின்ன சிவப்பு கோழியும் அதோட நண்பர்கள் செஞ்ச தப்பா மன்னிச்சிடுச்சான். அப்புறமா எல்லாரும் சேர்ந்து அந்த ரொட்டிய பகிர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம்.